எதற்கு இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஆண்டவர் சிந்தினார்? அந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அபியாசப்படுத்தணும். காலையில எழுந்த உடனே கைகளை உயர்த்தி, கல்வாரி சிலுவை அண்டைக்கு வருகிற சுவாமி, உங்க திரு ரத்தத்தால் என்னை கழுவி கொள்ளுங்க, உங்க திரு ரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுற்றிலும் உமது ரத்தத்தால் ஒரு வேலியை போடுங்க, எந்த சாத்தானும் எந்த மனுஷரும் என்ன பாவத்துக்குள்ள தள்ளும்படி என்னை நெருங்கி வரவே கூடாதுன்னு சொல்லி உங்களை இயேசுவின் ரத்தத்தால மறைத்து கொண்டு வாழ்ந்து பாருங்க. சாத்தான் தோற்று போயிடுவான். ஏன்னா பைபிள் சொல்லுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரி. பாவத்துல ஜெயம் கொள்றோம் பாருங்க, அதுதான் தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவன் நீதியும் உண்மையும் உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் பரலோகத்துக்கு போனாராம். பரலோகத்துக்கு போனா ஆண்டவர் அந்த இடத்துல ஜீவ புத்தகத்தை எழுதி காண்பிக்கிறாராம். மகனே, ஜீவ புத்தகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வந்து பார். அந்த புத்தகம் அவ்வளவு பெரிய புத்தகமா, நம்ம எழுதுற மாதிரி அது காகிதம் இல்லையா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேப்பர், இட் இஸ் பியாண்ட். வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு புத்தகமா, கிழியவே கிழியாத அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல ஆண்டவர் லட்சக்கணக்கான பெயர்களை, நீதிமான்களின் பெயர்களை, ரட்சிக்கப்பட்ட பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த பெயர்களை பார்க்கும்போது சில பெயர்கள் அப்படி மினுக்கி கொண்டே இருந்ததா, லைட் மாதிரி அப்படி பளிச்சு 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 பளிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்ப அந்த பரிசுத்தவான் கேட்டாராம் அந்த தேவ தூதனை பார்த்து, சில பெயர்கள் எல்லாம் அப்படியே க்ளோவா இருக்குது, ஆனா ஏன் சில பெயர்கள் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குது அப்படின்னு கேட்கும் போது அந்த தேவதூதன் சொன்னாரா, இவர்கள் எல்லாருமே நீதிமான்கள், ஆனா யாருடைய பெயர் அப்படி அப்படி பிளிக்கரிங் ஆயிட்டு இருக்குதோ, அப்படி பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சிட்டு இருக்குதோ, அவங்க எல்லாம் பாவத்துல விழுந்து இப்ப மனம் திரும்பிட்டு இருக்கிறாங்க பூமியில. அதனால அவர்களுக்கு இந்த புத்தகத்துல அவர்களுடைய பெயர்கள் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குது. தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். இப்ப யாராவது இந்த இடத்துல நீங்க மனம் திரும்பி கொண்டிருக்கிற நேரத்துல ஜீவ புத்தகத்துல உங்கள் பெயர் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சிட்டு, தேவ தூதர்களை பார்க்கும் போது அவர்கள் இருதயம் மகிழும். என் பிள்ளை மனம் திரும்புறான், என் பிள்ளை அந்த பாவத்தை விட்டு வெளியே வர விரும்புறான், என் பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புறான், என் பிள்ளை அந்த அக்கிரமத்தை விட்டு வெளியே வந்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் வாழ தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் என்கிறதை பார்க்கும்போது பரலோகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம். உன் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்த பாவத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார் வெளிப்பட்டார் வெளிப்பட்டார்.